ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆட் ஃப்ரீ அனிமலில் என்ன பார்க்க போகிறோம்னா செயின்சா மேன் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை தொட்டு எபிசோட் 1 பார்த்துருங்க. சரி, வீடியோ பார்க்காத முடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இல்லைனா நாங்கள் இல்லை. அனிமோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டென்ஜியை அந்த பொண்ணு காரில் கூட்டு போகும்போது நம்ம டென்ஜிக்கு ரொம்ப பசியால் வயிறு சத்தம் போடுவோமே. நம்ம டென்ஜிமே ஒன்றும் இல்லை, எனக்கு பசிக்குது, அதனால தான் என் வயிறு ரெடி பண்ணுது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோமே. அதுக்கு அந்த பொண்ணு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குமே. அதுக்கு நம்ம டென்ஜிமே என்னோட பேர் டென்ஜி மேம் அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜி சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் இனிமேல் நீ ஒன்றும் பயப்படாத, இனிமேல் நீ என்னோட பொறுப்பு, இனிமேல் நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்டோன்னே நம்ம டென்ஜிமே ரொம்ப ஜாலியாக இருக்கான். அதாவது நம்ம டென்ஜியை இதுவரையுமே யாருமே மதிச்சது இல்லைல்ல. ஸோ அதனால இவன் ரொம்பவே எக்ஸைட் ஆகிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நீ எனக்கு நாய் மாதிரி வேலை செஞ்சாலே போதும், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபாரன்சிக் டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாய்ங்க தான் ரொம்பவே நன்றி உள்ளதா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை கேட்டோன்னா இவன் ரொம்பவே நம்ம டென்ஜி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். அதாவது யாருமே மதிக்காத என்ன இப்போதான் என்ன மதிச்சா, இவன் ரொம்ப நல்லவளா இருப்பான்னு நினச்சேன், ஆனால் இவளே எப்படி இருக்கான்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல அப்படின்னு நம்ம டென்ஜி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டென்ஜியுமே நம்ம போச்சுடாவை நினச்சி பார்த்து போச்சுடா நீ எப்படி இறந்தானு நான் நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி நம்ம டென்ஜி சொல்கிறான். அதுக்கப்புறம் இவன் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் வயிறு பசிக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ என்ன விருப்ப பொரியாது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோமே. அதுக்கு நம்ம டென்ஜியும் இல்லை என்கிட்ட சாப்பிட்ற அளவுக்குலாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜி சொல்கிறான். இதை கேட்டோன்னே அந்த பொண்ணுமே நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ பிடிச்சது எது வேணா சாப்பிட்டு அது ஃப்ளவியான் ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது. இதை கேட்டோன்னே இன்னுமே நம்ம டென்ஜி எக்ஸைட் ஆடுறான். அதுக்கப்புறமா நம்ம டென்ஜியை பார்த்து அந்த பொண்ணுமே எவ்வளோ நேரம் தான் இப்படி இருக்க இந்தான்னு சொல்லி அந்த பொண்ணோட கோட்டை கழட்டி நம்ம டென்ஜி கிட்டே கொடுத்துருது. இதை பார்த்தோன்னே நம்ம டென்ஜி ரொம்ப எக்ஸைட் ஆகி இதுவரையும் என்ன யாருமே வச்சதில்ல, இவ தான் என்ன முதல்ல மதிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் மனசுகளை நினச்சிக்கிட்டு அந்த கோட்டை போட்டுக்கிறான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த பொண்ணுமே உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கன்னு சொல்லவும் நம்ம டென்ஜி ஒன்று எனக்கு ஒரு கறி உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதை கேட்டோன்னா அந்த பொண்ணுமே எனக்கும் அதான் பிடிக்கும், அப்படி சேர்த்து எனக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு சொல்லி முடிச்சோடனே நம்ம டென்ஜி ஒன்று மயக்கம் போட்டு அந்த பொண்ணு மேலே வந்துடுறான். உடனே அந்த பொண்ணுமே என்னாச்சு டென்ஜி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவுமே அதுக்கு நம்ம டென்ஜி இருந்து ஒன்றும் இல்லை, அந்த ஜெயின்ஸா டபிள் என்குள்ளே போனதுலேருந்து நிறைய பிளட் லாஸ் ஆயிடுச்சு, ஸோ அதனால நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே என்ன டெவில் உனக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவுமே அதுக்கு நம்ம டென்ஜியுமே நான் ஒரு செல்ல பிராணியான ஒரு செயின்ஸா டெவில் வளர்த்தேன், இப்போ அந்த டெவில் தான் என் உடம்புல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜி சொல்கிறான். அதை கேட்டோன்னா அந்த பொண்ணுமே நீ சொல்றதுலாம் நம்புற மாதிரி இல்லை, இந்த விஷயத்த நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லுது. அதுக்கு நம்ம டென்ஜியுமே எனக்கு தெரியும் இது யாரும் நம்ப மாட்டாங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜியுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே இருந்தாலும் நான் உன்னை நம்புறேன், எனக்கு நுகர தன்மை இருக்கு, அதனால நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்கும் போதே நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், ஏன்னா உனக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குது, அதாவது நீ ஒரு மனுஷன், அதுவும் இல்லாமல் உன் கூட ஒரு டவியில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோமே. அதுக்கு நம்ம டென்ஜியுமே ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜி சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். மயக்கம் போட்டு விழுந்து அவன் கண் முழிச்சு பார்க்குமே அவன் அந்த பொண்ணு மேலே படுத்திருக்கான். அந்த பொண்ணோட பேரு மகிமா. டக்கு நம்ம டென்ஜி ஆயிடுச்சு எங்கே இருக்குது என்னோட கறிவுடான்னு சொல்லி அந்த சாப்பாடை கேட்கவுமே அந்த பொண்ணுமே இருக்கு இந்த நிலைமையில அவனால் சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்கவுமே இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு அவனுமே இல்லை என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோமே. சரி நான் எனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிடுது. இதை கேட்டோன்னே நம்ம தலைவருமே குஷியாகி அந்த பொண்ணு ஊட்டி விட்றேன், அந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு நாய் மாதிரி குலைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம டென்ஜி அந்த பொண்ணுகிட்ட உனக்கு எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குமே. அதுக்கு அந்த பொண்ணுமே எனக்கு டென்ஜி மாதிரி இருக்கிற பசங்களை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோமே. அதுக்கு நம்ம டென்ஜி ரொம்ப சந்தோஷமாகி டென்ஜி மாதிரி இருக்கிற பசங்களாம் பிடிக்குமான்னு சொல்லி ரொம்பவே எக்ஸைட் ஆடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு இடத்துக்கு அவனை கூட்டிட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா அங்கே தான் இந்த டெவில் ஹண்டர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது, அங்கே தான் நான் உன்னை வேலைக்கு வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இதை கேட்டோன்னே இவனுமே எக்ஸைட் ஆகிறான். அதாவது இனிமேல் அந்த பொண்ணு கூட வேலை செஞ்சு அந்த பொண்ணு கூட இருந்து அந்த பொண்ணை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஜாலியாகிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த யூனிஃபார்ம் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூனிஃபார்ம் கொடுக்குது. அதை கொடுத்தோடனே இவனுமே யூனிஃபார்ம்லாம் போட்டு டை கட்ட தெரியாமல் அப்படி நின்றுறான். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் இன்னொரு ஆள் வந்துடுறான். அதாவது இவனோட பேர் ஆக்கி ஹைகாவா, அதாவது இவன் தான் இவனோட சீனியர். அந்த பொண்ணு சொல்லுது இவனோட 3 வருஷம் சீனியர், இவர் தான் அவனுக்கு எல்லா விஷயம் சொல்லி தருவார், இவர் கூட தான் நீ வேலை பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோமே. உடனே இவனுமே என்ன சொல்கிறேன் மிஸ் மகிமா, நான் உன் கூட வேலை செய்யலாம் தான் இருந்தேன், ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவனுமே கேட்கவுமே. இல்லை நீ இவர் கூட தான் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோமே. நான் உன் கூட வேலை செய்யலான்னு ஜாலியாக இருந்தேன், ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி இவனுமே ரொம்ப கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் கூட வந்து அவனுமே இப்போலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை தர எழுத்துட்டு போகிறான். அதுக்கப்புறம் இவனுமே கத்திக்கிட்டே நான் மகிமா கூட தான் வேலை செய்வேன்னு சொல்லி இவனுமே சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் மகிமாவும் வந்து அவனோட டையை கட்டி விட்டுக்கிட்டு நீ நல்லா வேலை செஞ்சனா ஒரு நாள் என் கூட வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோமே. இவனுமே சரின்னு சொல்லி அவன் கூட போயிடுறான். அதுக்கப்புறமா அவன் கூட போயிட்டு இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு
மகிமா யாரையா லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவன் எந்த பதில் சொல்லாமல் திரும்பவுமே நான் கேட்கறது புரியுதா இல்லையா, அவன் வேற யாரையா லவ் பண்ணுறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவுமே அதுக்கு அவனுமே ஒழுங்கா நான் சொல்கிறதுக்கு வான்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறான். அங்கே கூட்டு போனால் நம்ம டென்சியை போட்டு அவன் தாறுமாற அடிக்கிறான். நம்ம டென்சி அடித்து கீழே தள்ளி விட்டு திரும்பவும் நம்ம டென்சியை நல்லா வாயிலே உதைக்கிறான். அதுக்கப்புறமா ஏன் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்கவுமே அதுக்கு அவனுமே நீ தேவையில்லாமல் ஏன் வழியில் குறுக்க வர, ஒழுங்கா மகிமா விட்டு போயிடு, அவன் எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவனுமே ஒழுங்கா இந்த இடத்த ஓடிடு, நான் மகிமா கிட்ட போய் அவன் டெவிலுக்கு பயந்து ஓடிட்டான்னு சொல்லி அவள்கிட்ட சொல்லிடுறேன், ஒழுங்கா நீ இந்த இடத்தோட பேர் தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு திரும்பவுமே நம்ம டென்ஜி வேகமாக கோவத்தில் ஓடியாந்து அவனை போட்டு அவனை உதச்சிடுறான். அவன் உதச்சதில் கீழே விழுந்தோடனே மறுபடியும் மகிமா எனக்கு மட்டும் தான் சொந்தம், அவன் எனக்கு மட்டும் தான் சொல்லி அவளை மாறி மாறி அதே இடத்துல நம்ம டென்ஜி அவனை உதைக்க ஆரம்பிக்கிறான். நம்ம டென்ஜியுமே அவனை தாறுமாறா உதைக்கிறான். உதச்சி முடிச்சுட்டு யாருமே என்னை இன்னொரு மதிச்சதில்லை, ஆனால் அவள் தான் எனக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுத்தான், எனக்கு போட்டுக்க சட்டை கொடுத்தான், என்ன ஒரு மனுஷனாக மதிச்சா, அவளுக்காக தான் நான் வேலை செய்வேன், அவள் கூட தான் நான் இருப்பேன், அவள் தான் என் பிடிச்ச பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பேசுகிறான். அதை கேட்டோன்னே அவனுமே கோமோடியாந்து நம்ம டென்ஜியை இடிச்சு கீழே தள்ளி விட்டு 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கவுமே நம்ம டென்ஜி திரும்ப அவனை வச்சு கீழே தள்ளிடுறான். அதுக்கப்புறம் நம்ம டென்ஜி அவனை அழைச்சிட்டு போயிட்டு இந்தால ஒரு நட்டபில் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு, அதனால இவரால் நடக்க விட முடியல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோமே அதுக்கு அவருமே இல்லை இவன் போய் சொல்கிறான், அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். உடனே நம்ம மகிமாவும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய முடியுமா அப்படின்னு அவன் கேட்குமே இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம டென்ஜி சொல்கிறான். அதுக்கு அந்தாலுமே இவன் ஒரு குப்பை தொட்டி, இவன் கூட நான் வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவனுமே சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த மகிமாவுமே பரவாயில்ல நல்லா வேலை செஞ்சீங்க, டென்ஜியும் இனிமேல் இவனோட டீமில் தான் இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு அந்தாலுமே இன்னொரு ஆளா, ஏற்கனவே எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இருக்கிறவங்களால இவன் வேற வரான்னு சொல்லி அந்த ஆள் சொல்கிறான். அதுக்கப்புறம் இல்லை டென்ஜி ஒரு திறமைசாலி, அவன் உங்கள் டீமில் இருக்கிறது உங்களுக்கு தான் நல்லது, அது மட்டும் இல்லை அவனுக்கு நிறைய ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவனை ஒரு நல்ல டெவில் ஹண்டராக மாற்றலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுமே சொல்லிடுது. அதுக்கப்புறம் நம்ம டென்ஜியுமே கேட்டையில அவன் சொல்கிறத கேட்டையிலன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே சாகிற வரையும் இங்கே தான் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோமே அதுக்கு நம்ம டென்ஜியுமே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குமே நீங்கள் எல்லாருமே கடைசி வரையும் எனக்காக தான் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி அவளை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவனுமே நம்ம டென்ஜி அழைச்சிட்டு போகும்போது நம்ம டென்ஜி உடனே அவளை பார்த்து மகிமா கெட்டவளா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவனுமே அப்படின்னா நீ அவளை விட்டு அவளை பற்றி நினைக்காத அப்படின்னு சொல்லி அவன் கேட்குமே அதுக்கு நம்ம டென்ஜியுமே ஆனால் அப்படி சொல்ல அவள் கெட்டவளான்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜி கேட்குமே உடனே அவனுமே அப்பெல்லாம் இல்லை, என் உயிரை காப்பாற்றினது அவள் தான், அதனால நான் அவளை கெட்டவளாக நிற்க மாட்டேன், ஏன்னா நம்ம அவளுக்கு ஆசைப்படுறது, ஏன்னா நம்மளாம் ஒரு டெவில் ஹண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவோமே நம்ம டென்ஜி ஒன்று அப்போனா அவள் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அதுக்கு அவனுமே ஆமாம் அவர் மனுஷி தான், என் உயிரை காப்பாற்றின ஒரு மனுஷி தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்படின்னா சரி எனக்கு மகிமாவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான். அதை பார்த்தோன்னே இவனுமே ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் இவன் அவன் வீட்டுக்கு கழிச்சிட்டு போனோன்னே நம்ம டென்ஜி அங்கே இருக்கிற பிரெட்டில் ஸ்ட்ராபெரி ஜாம் ப்ளம் ஜாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஜாமை ஒரே பிரெட்டில் ஊற்றி ரொம்பவே சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாத்ரூம் டப்பில் தட்டிக்கிட்டு பாட்டு படிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக குளிக்கிறான். அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மிஷன் வருது. அங்கே இவன் அழைச்சிட்டு போகும்பொழுது அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஒரு டெபில் புந்துருச்சு, அந்த டெபில தான் இவங்க அழிக்க போகிறாங்க. அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு எங்கே இருக்குன்னு கேட்கவுமே அவருமே இந்த வீடோட டாப்பில் தான் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுவோமே. அதுக்கப்புறம் இவங்களுமே உள்ளே வராங்க. உள்ளே வந்து அங்கே இருக்கிற கதை திறந்து உள்ளே போய் பார்த்தா அங்கே ஒரு டெவில் இருக்குது. அதை பார்த்தோன்னே இப்போ இந்த டெவில தான் நீ வேட்டையிட போகிறேன்னு சொல்லி அவனுமே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த டெவில் கத்திக்கிட்டே இவங்களை கொல்ல போகிறான்னு சொல்லி கூடியாரக்குமே நம்ம டென்ஜி உடனே அங்கே இருக்கிற அந்த கத்தியாக அந்த டெவில் வெட்டிடுறான். அதுக்கப்புறம் அவனுமே ஏன் அவன் டெவில் பவர் யூஸ் பண்ணல என்னாச்சுன்னு சொல்லி அவன் கேட்கவுமே இல்லை நான் அந்த டெவில் பவர் யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடுது, ஏன்னா அந்த டெவில் பவர் யூஸ் பண்ணால் நானே ஒரு டெவில் மாதிரி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிடுறான். அதை பார்த்தோன்னா அவனுமே நீ பண்ணுற சுத்தமாக சரியில்லை, எதுக்காக எப்படி பண்ணுற, நம்ம வேலையே டெவிலாக கொள்றதான், நீ எதுக்கு மற்றவங்க குழம்பிடுவாங்கன்னு சொல்லி கவலைப்படுறேன், நம்மளை நம்பி ஏகப்பட்ட குடும்பம் இருக்குது, அது மாதிரி கீழே பார்த்தியா போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு, அவங்களும் அவங்க குடும்பத்தை விட்டுட்டு இங்கே பாதுகாப்பு தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை என்னோட குடும்பத்தை ஒரு டெவில் தான் என் கண்ணு முன்னாடி அழைச்சி கொண்டுச்சு, அதனால நீ டெவிலோட நண்பர்களாகணும்னு மட்டும் நினச்சிடாத, ஒழுங்கா நான் சொல்கிறத மட்டும் கேட்டு டெவில் அழிக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அவனை சொல்லிடுறான். அதுக்கு அவனுமே நான் டெவிலோட எங்கே நண்பனாகிறது, எனக்கு ஏற்கனவே நண்பர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். சரின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கிற புக்கை எடுத்துகிட்டு நம்ம டென்ஜி எப்படியாவது மகிமாவை ஒரு வாட்டியை நான் டச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுறான்.
அதுக்கப்புறம் இந்த சீனை கட் பண்ணால் இவங்கெல்லாம் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. அங்கே போய் மிஸ் பக்கே கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இப்போ புதுசாக உங்கள் டீமில் ஒரு ஆள் சேர்க்க போகிறேன், வர போகிறவங்க ஒரு டெவில் ஹண்டர் தான், அது மட்டும் இல்லை அவள் கொஞ்சம் பைத்தியக்காரி, ஸோ அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்துருந்துக்கோங்கன்னு சொல்லி அவனை சொல்லிடுறான். அப்படியே பார்த்தா இங்கேருந்து ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணோட பேர் தான் பவர், என்னோட பேர் தான் பவர், நானும் ஒரு டெவில் ஹண்டர் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவோமே. நம்ம டென்ஜி ஒன்று உன்ன மாதிரி பைத்தியக்காரியெல்லாம் யார் டெவில் ஹண்டர் ஆகட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோமே. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பார்த்ததுக்கு வரும், பரவாயில்ல யாராக இருந்தா என்ன, நைஸ் டு மீட்டின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட வளைஞ்சி பேசுகிறான். அவள் வந்ததுக்கப்புறம் மிஸ் மகிமா வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு போங்க, அங்கே இருக்கிற ஆஃபீஸில் போய் இதோ டெவில் நடமாட்டா இருக்கான், ஸோ அதனால் நீங்கள் கண்காணிச்சு அந்த டெவிலை கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஆல்ரெடவும் இவங்க 2 பேரும் அங்கே போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் மாறி மாறி அங்கே தேடிட்டு இருக்கும் பொழுது அந்த பவருங்கிற வந்து நம்ம டென்ஜியை எங்கே இருக்க அந்த டெவில் சீக்கிரம் சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜியை அடிக்கிறான். அடிச்சு முடிச்சுன்னா நம்ம டென்ஜியும் மனசுக்குள்ள இந்த பைத்தியக்காரோட ஒரு தொல்லையை பற்றி சொல்லி நினச்சிக்கிட்டு அங்கே இங்கே போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்களோடமே கீழே போய் அங்கே இருக்கிற போலீஸ் கிட்ட அவங்க ஐடி ப்ரூஃபெல்லாம் காமிச்சு நாங்கள் ஒரு டெவில் ஹண்டர், நாங்கள் டெவிலை தேடி வந்திருக்கேன்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த கார்டை காமிச்சிட்டு அங்கே இருக்கிற டெவிலுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அந்த பவருமே எங்கடா டெவிலே காணும், எப்போ தான் டெவில் வரும், சீக்கிரம் அந்த டெவில் ரத்தத்தை நான் உரியணும், எனக்கு டெவிலை வேட்டையாடணும்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கவுமே அவன் உடனே தேவையில்லாமல் என்ன அந்த ஆளு இவள்கிட்ட மாட்டி விட்டுட்டு போயிட்டான், அவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கவுமே உடனே இவளுமே எனக்கு டெவிலோட ஸ்மெல் வருது, நான் டெவிலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி வேகமாக வர்றான். அவளை பார்த்தோன்னே இவனுமே இந்த பைத்தியக்காரி எங்கே வரான்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் இவளுமே உடனே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம டென்ஜியுமே வர்றான். அவன் வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கிற டெவிலை கண்டுபிடிச்சிடறான். அங்கே இருக்கிற டெவிலை கண்டுபிடிச்சி வேகமாக அவன் டெவில் பவர் மூலமாக ஒரு சுத்தியில் உருவாக்கி அந்த டெவிலை ஓங்கி அடிச்சிடறான். ஓங்கி அடிச்சுன்னா அந்த டெவிலுமே கண்ணாப்பின்னு செத்துருது. அதுக்கப்புறம் நம்ம டென்ஜியும் வந்து நிறுறான். அங்கே இருக்கிற பவருமே இந்த டெவிலை நான் தாங்கன்னு சொல்லி ரொம்பவே ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், இந்த எபிசோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துன்னு மறக்காமல் கொண்டு பண்ணிருங்க. அது கூட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.